ஸோ வந்து இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்லி அனலைசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எப்படி வந்து ப்ளே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே சமயத்தில் வந்து ப்ரீவியஸ் வீக்ல நம்ம எப்படி வந்து மார்க்கெட் வந்து நடந்துச்சு. ஸோ அதை எப்படி வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ட்ரேட்ஸ்ல எப்படி நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலியமா நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? ஓகே, சூப்பர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்த இதுதான். சரிங்களா? ஸோ வந்து புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 4 ஹவரோட பிஓஐயை வந்து டேப் பண்ணி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ 4 ஹவரோட பிஓஐயை டேப் பண்ணி இருந்த மார்க்கெட் இருந்த காரணத்துக்காக நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ வந்து நான் 15 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் என்னன்றது புரியும். ஸோ இதுதான் 4 ஹவரோட பிஓஐ. இந்த 4 ஹவரோட பிஓஐயை மார்க்கெட் டேப் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துருச்சு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட்டா வந்து வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏரியா வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற பிஓஐ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிளியர் கட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிஓஐன்றது வந்து அன்மிட்டிகேட்டட் பிஓஐ அப்படின்றது வந்து இந்த பிஓஐ தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரும், இது எப்படி ரீஃபைன் பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் நல்ல இந்த ஏரியால நீங்க வந்து கிளியர் கட்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவா வந்து அப்ல தான் மூவ் பண்ணியிருக்கான். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபைனலா அப் வச்சுட்டு இந்த கேண்டிலோட லோவை வந்து பிரேக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணி அகைன் என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். சரிங்களா? கீழே வரும்போது எனக்கு வந்து லாஸ்ட் பையிங் மூமெண்ட் பிஃபோர் த செல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் பையிங் மூமெண்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான். கரெக்ட்டுங்களா? இந்த பையிங் மூமெண்ட் ஆல்ரெடி வந்து மிட்டிகேட் ஆனதால இதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆர்டர் ஃப்ளோவை வந்து நம்ம கேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம். கரெக்ட்டுங்களா? பட் ஆனா இந்த டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் என்னால வந்து கேட்ச் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக நான் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து மூவ் பண்றேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல போயிட்டு என்னால அங்க ஆர்டர் ஃப்ளோ ஏதாவது வந்து இருக்கா, அதை வந்து ஏதாவது பிடிக்க முடியுமா அப்படின்றத நான் பார்க்கறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இன்டர்னலான ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து இங்க கிடைக்குது. சரிங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோவை எப்படி நான் வந்து இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏரியால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்மிட்டிகேட்டட் இதுதான் வந்து உங்களுக்கு மேல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதுவா இருக்கு. சரிங்களா? ஃபேர் வேலி கேப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபேர் வேலி கேப். பட் ஆனா இந்த ஃபேர் வேலி கேப் வந்து இந்த கேண்டிலுக்குள்ளேயே இருக்கிறதால நம்ம மேஜரா பார்க்கும்போது ஃபேர் வேலி கேப் வந்து இந்த இடத்துல வந்து விசிபிள் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்படி இருக்கும். ஸோ ஃபேர் வேலி கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ இது ஆர்டர் பிளாக். ஸோ நம்ம வந்து ஆர்டர் பிளாக் பட் ஆனா எக்ஸ்ட்ரீம் ஹை வந்து இங்க இருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து ஹை. சரிங்களா? ஸோ இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நான் எனக்கு எஃப்இஜி வேணாம். ஜஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக்கையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆர்டர் பிளாக்கையும் நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ்க்கு போயிடுறேன். 15 மினிட்ஸ்க்கு போகும்போது எதுக்காக இப்போ இதெல்லாம் இது மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஆர்டர் பிளாக், இது வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பிளாக் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ ஆர்டர் பிளாக்கே எடுத்துப்போம். ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ வந்து ஆல்ரெடி என்ன ஆயிருச்சு, மிட்டிகேட் ஆயிருச்சு இந்த இடத்துல. அதால வந்து நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஆர்டர் பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பிளாக். ஆனா எக்ஸ்ட்ரீமா வந்து ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணும்போது எஸ்ஓபியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆச்சு 26th டேட். மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கிளியர் கட் இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான எஸ்ஓபி இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிளியரான எஸ்ஓபி வந்து இங்க நடந்துச்சு. எஸ்ஓபிக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து நம்ம வந்து எஸ்ஓபியா எடுத்துப்போம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட லோவை தான் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இங்க வைக்கல. அதுக்காக மார்க்கெட்டோட மேல போகும்போது லாஸ்டா இருக்கிற கேண்டில் எஸ்ஓபி கேண்டில் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மொத்த கேண்டிலுமே இங்க எஸ்ஓபியா எடுத்தாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ எஸ்ஓபி இப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க இந்த ஏரியால கரெக்டா ஒரு செல் ஆர்டர் தான் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல +2 பிப் அப்படின்ற ரூலை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இந்த ஏரியால இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு +2 பிப்பை வந்து ஆட் பண்றேன். 119
29 139 ஓகேங்களா. ஸோ 139 ஆச்சு. நான் இந்த ஏரியா டு இல்லை எனக்கு அல்டிமேட்டாக எங்க மார்க்கெட் கீழே தான் டார்கெட் போகணும். ஸோ நான் வந்து இந்த ட்ரேடை வந்து பேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அல்டிமேட்டாக வந்து இந்த லோ 15 மினிட்ஸ் லோ வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 4 ஹவர் லோ வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரேட் வந்து 1:3 ட்ரேடுன்றதால நான் வந்து இந்த ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஆனால் எனக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்றது 15 மினிட்ஸோட இன்டியூஸ்மெண்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து பிஓஇன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நான் நினைச்ச மாதிரியே வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்க்கு போய் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸ்டாப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் அகைன் என்ன பார்க்குறேன் அப்படின்னா என்னோட ஆர்டர் பிளாக்கை வந்து பார்க்குறேன். சரிங்களா. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டேப் பண்ணி இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு எஸ்ஓபி வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா. எஸ் இந்த இடத்துல எஸ்ஓபி கிடைச்சிருக்கு. எஸ்ஓபியில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல் பண்ணியிருக்கலாம். எஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட்டுக்கான என்ட்ரி எடுத்தேன். அது ஃபெயில்ட் ஆயிருச்சு. அடுத்தது எனக்கு வந்து பிஓஐக்கான என்ட்ரியை எடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே ப்ளஸ் ஸோ வந்து 98 108 118 அப்படின்றது என்னோட ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நான் டார்கெட்டை வந்து அல்டிமேட்டாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த லோக்கவே நான் வந்து ட்ரையல் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியராக அகெயின் மார்க்கெட் வந்து இந்த எஸ்சிஓபியை டேப் பண்ண கேண்டலோட எஸ்சிஓபியையும் டேப் பண்ணி தான் மார்க்கெட் கீழே இறங்கி. ஆனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அல்டிமேட்டாக எனக்கு வந்து இந்த டார்கெட் வந்து கொடுத்தது 4.53%. 1% ப்ரீவியஸாக லாஸ் பண்ணியிருந்தோம். அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.53% அப்படின்றது வந்து ப்ராஃபிட்டாக வந்து பார்த்தோம். சரிங்களா. ஸோ வந்து இந்த ஏரியாவில் நம்மளோட லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கு தான் வச்சது. அகெயின் விக்கு தான் வச்சது. அகெயின் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு எஸ்சிஓபியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எஸ்சிஓபியை கிரியேட் பண்ணியிருக்கு. ரீசன் என்ன, இந்த எஸ்யூபி எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்காத காரணத்தால மார்க்கெட் இன்னும் மேலே போய் இருக்கிற லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டை இது வந்து ஃபெயில் பண்ணாதான் இது வந்து வேலிடா இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் எக்ஸாக்டா இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை வந்து ஃபெயில் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை ஃபெயில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே பிஓஐ கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பிஓஐன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுதான் ஒரு பிஓஐயா இருக்கு. கரெக்டுங்களா. 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மூவ் பண்ணும். கரெக்டுங்களா. இப்போ இது வரைக்கும் மூவ் பண்ணணும்னா இந்த ஏரியால வந்து ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் மூவ் பண்ணுவான்றதான் என்னோட கோல். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை டேப் பண்ணுது. சரிங்களா. இந்த ஏரியாவை டேப் பண்ணிருக்கு. ஸோ டேப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அப்சைட்லேயே நீங்கள் பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட லாஸ்ட் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டு இதை ஸ்வீப் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போய் இந்த ஏரியாவை டேப் பண்ணுது. சரிங்களா. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டு அதுக்கு அடுத்த இருக்கிற பிஓஐ எது இதுதான். சரிங்களா. எதுக்காக அப்படின்றத நான் வந்து கிளியரா சொல்றேன். மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை ஸ்வீப் பண்ணி இருக்குன்னும் போது அல்டிமேட்டா மார்க்கெட் இன்னுமே மேல போகும்போது அப்போ இங்க இருக்கிற பிஓஐ தான் ரியாக்ட் பண்ணும். புரியுதுங்களா. ஸோ வந்து இந்த ஏரியால என்ன நடந்திருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மார்க்கெட்டோட லோ ஹியர் டு ஹியர் ஷிஃப்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இன்டியூஸ்மெண்ட் எங்க எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டோட இங்க இருந்த இன்டியூஸ்மெண்ட் எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அன்மிட்டிகேட்டட் பிஓஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பிஓஐயுமே மிட்டிகேட்டட் தான். ஒருவேளை எம்டி பிஓஐயா இருந்தாலும் அதுல ஆர்டர் பிளாக்கோ இல்ல இம்பேலன்ஸோ இல்லாத காரணங்களால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மாதிரி வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ மார்க்கெட் இங்க டேப் பண்ணி எனக்கு வந்து எஸ்சிஓபி இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. கரெக்டுங்களா. என்ன பண்ணணும் எஸ் அல்டிமேட்டா நம்ம வந்து செல் பண்ணணும். கிளியர். ஓகேங்களா. ஸோ வந்து எஸ்சிஓபி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு அகைன் மார்க்கெட் மேலே வருது. மேலே வரும்போது நம்ம வந்து இந்த இடத்துல அகைன் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு செல் ஆர்டரை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே 2 பாயிண்ட்
47 57 67. ஸோ 67 அப்படின்றது என்னோட எஸ்எல்ல வச்சிருந்தேன். ஸோ வந்து ஈஸியா வந்து நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து எஸ்ஓபி என்ட்ரின்றதால இதுக்கு மேல வச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம ரூலை யூஸ் பண்ணிருக்கலாம். இதுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அல்டிமேட்டா நம்மளோட டார்கெட் வந்து இந்த லோ தான். கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அகைன் இந்த ட்ரேட் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? 7% இதுல ஒரு 3.5% ஆல்மோஸ்ட் வந்து 10%. அகைன் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு ஸ்வீப். மார்க்கெட் கிரியேட் எஸ்சிஓபி. அகைன் இங்க இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பை பண்ணலாம் அப் டு திஸ் ஜோன் அப்படின்றது தான் இந்த இடத்துல விஷயம். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? ஸோ வந்து அகைன் மார்க்கெட் ஸ்வீப், அகைன் மார்க்கெட் நீட் டு கோ ஃபார் திஸ் பிளாக். ஓகேங்களா? ஸோ அகைன் நான் பை பண்றேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தா பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பை பண்றேன். ஏன்னா மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கு. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாவை அகைன் வந்து டேப் பண்ணி இருந்துச்சு. நாங்க பை பண்ணியிருந்தேன் நானும். ஸோ வந்து இந்த ஏரியால நான் வந்து பை பண்ணிட்டு ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரூல்ல வந்து 34 ஸோ 54 அப்படின்றத நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஏரியால என்ன ஒரு விஷயம்னா மார்க்கெட் வந்துட்டு ஓகே இந்த பிஓஐ ரியாக்ட் பண்ணிச்சு, ஸ்வீப் பண்ணிச்சு. சரி ஓகேங்களா? இது வந்து செகண்டரி ஸ்டோரி. சரிங்களா? ஸ்வீப் பண்ணிட்டு எஸ்சிஓபி கொடுத்துருச்சு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பிஓஐ வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா? ஏன்னா இந்த பிஓஐ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சப்ளைல இருந்தா போய் விழுந்தான். அதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க மாட்டோம், என்ட்ரி வந்து எடுத்திருக்க மாட்டோம். ஸ்வீப் பண்றதால அகைன் வந்து இங்க இருந்து என்ட்ரி போறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அகைன் வந்து மார்க்கெட் இங்க தான் மூவ் பண்ண போறான் அப்படின்றது தெரிஞ்சதால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து பிளேஸ் பண்றோம். ஸோ அல்டிமேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது இந்த ஏரியாக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? செகண்ட் டார்கெட்ன்றது அல்டிமேட்டா இதை நீங்க வந்து பேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ வந்து பேஸ் பண்ணிட்டு ஏன்னா மார்க்கெட்டுக்கு தேவை லிக்விடிட்டி. மார்க்கெட் கீழே லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா இமீடியட்டா மேல இருக்கிற லிக்விடிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மேல இருக்கிற லிக்விடிட்டி இதுதான். அதே மாதிரி இந்த பிளாக்கை டேப் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஸ்வீப் பண்ணும் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ ஃபைனலா வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் டூ டார்கெட். ஸோ மார்க்கெட்டோட க்ளோசிங்க்கு முன்னாடி நீங்க ஒரு நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஏரியால இந்த ஏரியால வந்து நீங்க க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அல்டிமேட்டா இந்த ஏரியால நீங்க ஒரு 11 மணி வரைக்கும் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து இது ஒரு 7. ஓகேங்களா? ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17%க்கான ட்ரேட் இந்த வீக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து அல்டிமேட்டா அந்த டார்கெட்டை இன்னும் ரீச் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மார்க்கெட் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணாலும் மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணும்போது என்ட்ரி எடுங்க. இந்த ஹைல இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ரீசன் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் ஸ்வீப். ஸோ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வைக்காததால மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இந்த ஏரியால டேப் பண்ணி விழுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இதுதான் லோ, இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் லோ. கரெக்ட்டுங்களா? ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல லோ வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லோவை தான் அல்டிமேட்டா மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது, ஆனா இந்த லோ வந்து மார்க்கெட் எங்கேருந்து டிராவல் ஆகிட்டு வந்துச்சு இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. ஸோ ஓவராலா இந்த அல்டிமேட்டா இருக்கிறதுக்கான ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு பிஓஐ ஃப்ளோ இருக்கு. ஸோ அந்த ஃப்ளோவை வந்து நான் வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த ஃப்ளோவை டேப் பண்ணாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு டிசிஷனல் ஒரு எக்ஸ்ட்ரீம்ன்ற மாதிரி 2 ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது இதுக்கு மேல நீங்க ஸ்டாப் லாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க 2 பிப்போட சேர்த்து. ஓகேங்களா? இல்ல இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேல 2 பிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல நான் டைரக்டா இந்த ஸ்வீப் பண்ணும்போது எடுத்துடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அல்டிமேட்டா இதுக்கு மேல ஸ்டாப் லாஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பெட்டரா இருக்கும் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து யூரோ யூஎஸ்டியோட ஸ்டோரி. ஸோ ஆல்மோஸ்ட் யூரோ யூஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் வந்து இந்த வீக் கொடுத்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த ட்ரேட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏயுடி யூஎஸ்டி
ஸோ ஏயுடி யூஎஸ்டி அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பேர் தான். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 26th இந்த இடத்துல தான் இருந்துச்சு. போன வீக் நம்ம பேசியிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டாக இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ அப் ட்ரெண்டுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏயுடி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டு கூட லாஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் வந்து இதுதான், சரிங்களா? ஸோ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை வந்து இந்த ஏரியாவில் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்சா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டிசிஷனலோ இல்லை இன்ஜினியரிங் லிக்விடிட்டியோ இல்லை வந்து ஒரு பிஓஐக்கோ வரும் அப்படின்றது தான் ரூலு. ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிஓஐயும் கிடையாது, சரிங்களா? நீங்கள் இப்போ இந்த இந்த ஏரியாவில் பார்க்கும்போது எந்த விதமான பிஓஐயும் கிடையாது. மேபி நீங்கள் இந்த விக்கு, அதாவது வந்து ப்ரீவியஸாக லோ எடுத்துருக்கிற ஒரு விக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் அது மிடிகேட்டடு. லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு ஓபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதால மார்க்கெட் என்ன பண்ண போகுது, கண்டிப்பா இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. பிஓஐக்கு மார்க்கெட் வரல. ஓகே, வராததுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? மேலே போக ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ வந்து இங்க இருக்கு, சரிங்களா? இந்த ஏரியா, இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து டேப் பண்ணுது. டேப் பண்ணும்போது ஏன்னா வந்து மார்க்கெட் டிசிஷனல்ல இருந்து டேப் பண்ணி மேலே வரல, கரெக்டுங்களா? ஸோ இப்போ டேப் பண்ணி மேலே வரலன்னும் போது இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. இதில் ரியாக்ஷன் இருக்கான்னு பார்த்தா எஸ், ரியாக்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து ரியாக்ஷன் இருந்ததால இதை வந்து எஸ்சிஓபியாக நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு செல்லை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே டார்கெட் அல்டிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஓஐ வரைக்குமே டார்கெட் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 1:3 சம்திங் வரும் நினைக்கிறேன். ஸோ 2 பேப்பர் ஆட் பண்ணுறோம் ரூல் படி. ஸோ ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரேட், சரிங்களா? ஸோ இந்த ட்ரேட் வந்து டார்கெட் போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக டார்கெட் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும். ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு பிஓஐ வந்து இதுதான். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு அன்மிட்டிகேட்டட் விக்கோட இது இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் இப்படி எடுத்திருந்தீங்கனாலும் மார்க்கெட் கிளியராக இதை டேப் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்சிஓபி கிரியேட் பண்ணியிருக்கு. எஸ்சிஓபியில் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் தான். ஸோ இந்த ட்ரேட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏரியாவில் மார்க்கெட் எக்ஸாக்டாக 15 மினிட்ஸோட லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுனால நம்ம இன்டியூஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மெண்ட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு டிசிஷனல் பிஓஐ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்டர் ஃப்ளோவுமே மிட்டிகேட்டடு. அந்த ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல பார்த்தேன். ஸோ இது எல்லாமே இந்த கேண்டில்ஸ் எல்லாம் உள்ளே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுதான் ஆர்டர் பிளாக்கை நான் எடுத்தேன். ஸோ எடுக்கும் போது மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து டேப் பண்ணிச்சு. இந்த ஆர்டர் பிளாக், சரிங்களா? ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இருக்கும், சரிங்களா? ஸோ ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு எஸ்ஓபி எங்கும் கொடுக்கல. அதாவது ஆர்டர் பிளாக் உள்ளே இருந்தால் நம்ம ஆர்டர் பிளாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது கிளியர் கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்சிஓபி கிரியேட் ஆச்சு, கரெக்டுங்களா? எஸ்சிஓபி வந்து கிரியேட் ஆச்சு. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், எஸ்சிஓபி வந்து கிரியேட் ஆகுது ஆர்டர் பிளாக் உள்ள அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இல்லைன்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? ஸோ வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ இதை நான் ஸ்டாப் லாஸாக வச்சு டார்கெட் அல்டிமேட்டாக கீழே வரைக்கும் நான் இந்த லோ வரைக்குமே டார்கெட் பண்ணேன். மேபி நீங்கள் செக்யூர்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கணும். ப்ளஸ் நம்மளோட 2 பிப் ரூலை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் 1:3 இந்த இடத்துல சாலிட் தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பர்சனலாக நான் இந்த ஹைக்கு தான் வந்து ஸ்டாப் லாஸே வச்சேன். மார்க்கெட் ஸ்டாப் அடிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸ்டாப் அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா மேலே வந்து இங்கே வந்து 2 பிப் ரூலை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து 33, 43, ஸோ 53 அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கும் போது என்ன ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இப்போ அடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், அகெயின் வந்து நான் பார்க்குறேன் மார்க்கெட்டில் ஒரு ஹை வந்து ஸ்வீப் பண்ணுது. அப்போ எஸ்சிஓபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம், புரியுதுங்களா? ஸோ
இந்த ஏரியால எனக்கு வந்து எஸ்சிஓபி வந்து இந்த ஏரியால கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் மார்க்கெட்டிங்க சாரி 1 செகண்ட்ங்க. எஸ். இங்க இடத்துல எஸ்சிஓபி வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் ஆன உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு செல்லை வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சேன். அதே மாதிரி தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணியிருந்தேன். ஸோ 56 அப்படின்றத நான் பிளேஸ் பண்ணேன். இதுக்கு மேல இருந்துச்சு ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், அல்டிமேட்டா அந்த லோவை தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். அதுதான் நானுமே டார்கெட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டோட லோ இதுதான். ஸோ இதுதான் நான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அல்டிமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணி இருந்தது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த என்ட்ரியை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அகெயின் வந்து என்ட்ரி டைப் 2, அதாவது இந்த இதுல டேப் பண்ணி ஒரு எஸ்சிஓபி இந்த ஏரியால தான் நீங்க ஒரு என்ட்ரியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இப்போ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ நீங்க மிஸ் பண்ணாம இருந்தது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் இங்கேயுமே என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து அனதர் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து அகெயின் 15 மினிட்ஸோட டவுன் சைட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூவா கீழே போயிட்டு இருந்ததால எனக்கு எந்த விதமான என்ட்ரிஸும் கிடைக்கல. ஃபைனலா மார்க்கெட் வந்து இந்த ஏரியால ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை க்ளோஸ் வச்ச என்ட்ரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ க்ளோஸ் வச்ச உடனே நான் பிஓஐ பார்க்குறேன். மேலே பிஓஐ இருக்கு. ஸோ இந்த ஏரியால எனக்கு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் எதுவுமே கிரியேட் பண்ணல. சரிங்களா? கிரியேட் பண்ணாததால எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு மூவ் பண்ண போகுது. எக்ஸ்ட்ரீம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரீமுக்கு போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, கீழே வரும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேல க்ளோஸ் வச்சிருச்சு. மார்க்கெட் கண்டிப்பா மேல தான் போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது மார்க்கெட் கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும்போது எனக்கு வந்து கிளியர் கட்டா தெரியும், மார்க்கெட் வந்து கண்டிப்பா மேல இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே விழும். இன்டியூஸ்மெண்ட் இங்க மாறிடுச்சு. சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே இது வந்து எஸ்ஓபியா நான் கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, டேப் பண்ணாமலே மேலே போயிடுச்சு. என்னடா இது மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எனக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி லோ வந்து இங்கே நீங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த லோ பிரேக் பண்ணாதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் காரணமா இருக்கிறது இந்த இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்கேயுமே வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு. மேல க்ளோஸ் வைக்கும் போது நான் வந்து பார்த்த ஒரே ஒரு விஷயம், என்னோட டிசிஷனல் பிஓஐ, அதாவது இது இன்டியூஸ்மெண்டா இருந்துச்சுன்னா இதுக்கான டிசிஷனல் பிஓஐ நான் பார்க்கும்போது மார்க்கெட்ல நீங்க நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இதோட டிசிஷனல் பிஓஐயா இருந்துச்சு. ஓகேங்களா? டிசிஷனல் பிஓஐ டிசிஷனல் ஆர்டர் ஃப்ளோவை மார்க்கெட் வந்து டேப் பண்ணல. ஸோ வந்து ஆர்டர் ஃப்ளோவையும் டேப் பண்ணல, ஆர்டர் பிளாக்கையும் டேப் பண்ணல. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஓகே ரைட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எஸ்ஓபில தான் நான் பை பண்ணணும். பட் ஆனால் அல்டிமேட்டா மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அங்கே போய் டேப் பண்ணியிருந்தா நான் இது இங்கே பை பண்ண மாட்டேன். ஸோ அகைன் இங்கே நான் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கீழே வந்து ஒரு சின்ன பிப் மிஸ் ஆகி போச்சு. என்னடா இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அகைன் மார்க்கெட் கரெக்டாக வந்து நம்மளோட ஜோனை வந்து டேப் பண்ணிச்சு. ஸோ ஜோனை வந்து டேப் பண்ணோடனே நான் வந்து ரெடியாக ஒரு பை என்ட்ரியை போட்டுட்டேன் இந்த இடத்துல. ஏன்னா இது ஆல்ரெடி எஸ்சிஓபி. ஸோ ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சிருந்தேன். ஸோ டார்கெட் வந்து எதை டார்கெட் பண்ணேன் அப்படின்னா இந்த மேல இப்போ இன்டியூஸ்மெண்ட்டாக மாறினது தான் நான் டார்கெட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐ இங்கே தான். அப்போ அந்த பிஓஐ வரைக்கும் தான் நான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த பிஓஐ தான் டார்கெட் பண்ணேன். சரிங்களா? மார்க்கெட் எக்ஸாக்டா போய் அந்த பிஓஐயை டேப் பண்ணிச்சு. ஸோ என்ட்ரி க்ளோஸ். அகைன் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு எஸ்சிஓபி தான் கிரியேட் பண்ணியிருக்குது. இது வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஏயுடி வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஏயுடி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி 3%, 1% லாஸ் பண்ணோம், 2%. அகைன் வந்து இங்கே ஒரு 5, 7%, இங்கே ஒரு 8, 7 + 8 அட்மோஸ்ட் ஒரு 15% வந்து ஏயுடி யூஎஸ்டிலே நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. சரிங்களா? ஸோ வந்து ஓகே சூப்பர். இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலுமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து கைட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி அப்படி நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதால நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். 4 ஹவரில் ஒரு எஸ்சிஓபியை டேப் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ வந்து 4 ஹவரில் ஒரு
அப் ட்ரெண்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து போன வீக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து 26ஆம் தேதியிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் ஜிபிபி வந்து ஒரு ரேஞ்சில் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணி மார்க்கெட் வந்து எஸ்சிஓபி கொடுத்துருச்சு. இங்கேருந்து ஒரு பை மார்க்கெட் கிளியரா அப் ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட் இங்கே தான் இருந்துச்சு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எங்கேயுமே வந்து இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ, இதில் ஆர்டர் பிளாக் இல்லை. அதே மாதிரி இந்த ஆர்டர் ஃப்ளோ மெட்டிகேட்டடு, அதுலேயும் ஆர்டர் பிளாக் இல்லை. இந்த ஆர்டர் ஃப்ளோ மெட்டிகேட்டட், பட் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்ததால இந்த ஆர்டர் பிளாக் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் கிளியராக உங்களுக்கு எஸ்சிஓபி வந்து கிரியேட் பண்ணி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு பையை வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து அல்டிமேட்டாக இந்த லோ தான் ஒருங்களா நான் பார்க்குறது. ஓகேங்களா, நீங்கள் ஜோன் வரைக்குமே வைக்கலாம். நோ லோ ப்ளஸ் வந்து என்னோட அல்டிமேட் ரூல் அப்படின்றத நான் இங்கே ப்ளே பண்ணேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் பார்த்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்விங் இருந்துச்சு. இந்த டார்கெட்டாக பார்த்துருக்கலாம். ஆனால் அல்டிமேட் டார்கெட் வந்து இந்த ஹை தான். சரிங்களா, ஸோ இது வந்து 1:10க்கான ட்ரேடு. இந்த ட்ரேடை நான் பிளேஸ் பண்ணி தான் என்னோட ஃபண்டிங்கை வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதே ட்ரேடை தான் நான் அதை போஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபண்டிங் அக்கௌண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா, ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த ட்ரேட் தான். எனக்கு தேவை வந்து 1:3 மட்டுமே தான் தேவைப்பட்டு இருந்தது. பட் ஆனால் வந்து இந்த ட்ரேடை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது அட்மோஸ்ட் வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:9 வரைக்குமே அட்மோஸ்ட் ப்ளே பண்ணியிருந்தது. சரிங்களா, ஆனால் வந்து 1:3ல நீங்கள் பார்சல் எடுத்துருந்தீங்கனாலும் ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேடை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோடய நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்டர்னலாக நிறைய ட்ரேட்ஸ் கொடுத்துருந்தது. பட் ஆனால் நம்ம வந்து மேஜராக பார்க்குறது வந்து இந்த ட்ரேட் தான். கரெக்டுங்களா, ஸோ வந்து மார்க்கெட் வந்து அப்பில் போயிட்டு ஸோ அல்டிமேட்டாக ஒரு 1:9 வரைக்கும் மார்க்கெட் மூவ் பண்ணியிருந்தது. அகெயின் மார்க்கெட் வந்து என்ட்ரிக்கு வருது. சரிங்களா, நியர் டு என்ட்ரி. சரிங்களா, இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் என்ட்ரியை டேப் பண்ணியிருந்துச்சு. ஸோ வந்து இங்கேருந்து அகெயின் மார்க்கெட் மேலே போவோம் அப்படின்னு நினச்சோம். ஃபைனலாக மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ வந்து அல்டிமேட்டாக இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் 1:3 பார்ஷியல் புக் பண்ணி ஃபுல் டிபிக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரேட் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ன்றதுல ப்ராஃபிட்டாக கம்மியான ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஓகே, இந்த ட்ரேட் பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்டாக க்ளோஸ் வச்ச உடனே மார்க்கெட் மேலே மூவ் பண்ணிடுச்சு. ஸோ மூவ் பண்ணும்போது மார்க்கெட்டோட டிசிஷனல் எக்ஸ்ட்ரீம் எல்லாம் ஒண்ணுதான் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க எல்லா ஆர்டர் ஃப்ளோவும் மிட்டிகேட்டட், எல்லா ஆர்டர் பிளாக்கும் மிட்டிகேட்டடு. அல்டிமேட்டா வந்து நீங்க வந்து இதெல்லாம் தாண்டி வந்து விக்கை வந்து நீங்க பார்க்கலாம். அந்த விக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரா இல்லை. இந்த விக்கை எடுத்தீங்கனால மேல லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கு, இங்க விக்கே இல்லை. ஸோ எதுவுமே எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ஏரியால இருந்து செல் ஆகணும். இது ஆர்டர் ஃப்ளோ, இதுக்குள்ள இருக்கிற ஆர்டர் பிளாக் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் வந்து இதுதான் இன்டியூஸ்மெண்ட். மைனரா பாத்தீங்கன்னா இது மேஜர், இதுதான் மேஜர். இதுக்கு மேல டேப் பண்ணியிருந்த மார்க்கெட் டேப் பண்ணி எந்த இடத்துலையுமே எஸ்சிஓபி கிரியேட் பண்ணல. ஃபைனலா இந்த ஏரியால எஸ்சிஓபி கிரியேட் பண்ணாம தான் மார்க்கெட் வந்து சுத்திட்டு இருக்கு. நல்லா கிளியரா பாருங்க, லாஸ்டா ஹை வச்ச கேண்டில் வந்து இந்த கேண்டில். பட் அந்த கேண்டிலே ஈக்குவல் ஹைஸ் மாதிரி வச்சிருந்ததால நான் அதை எஸ்ஓபியா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து மேபி க்ளோஸ் வச்சாலும் இந்த ஏரியால தான் க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா, ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதுதான் எஸ்சிஓபியோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், மேலே வைக்கணும். சரிங்களா, ஸ்டாப் லாஸ் வந்து மேலே வைக்கணும். ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் டைட் பண்ணீங்க அப்படின்னா அகைன் அடுத்த ஆர்டர் பிளாக் உள்ளே போயும் நீங்கள் என்ட்ரி எடுக்க மாதிரி இருக்கும். இது ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சிங்க ப்ளஸ் நம்ம ரூல் எல்லாம் பேஸ் பண்ணிங்கனாலும் இது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸு. அந்த ஸ்டாப் லாஸுக்கான டிபி உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கல. ஸோ வெயிட் 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 பண்ணி இந்த ஏரியாவில் வரும்போது எடுங்க. நான் 1:4 டிபி இல்லைன்னா இங்கே எஸ்ஓபியை பார்த்து எடுங்க, நல்ல டிபி கிடைக்கும். சரிங்களா, ஸோ வந்து எந்த ஏரியாவில் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்ற விஷயம் வந்து தெரிஞ்சுங்க. சரிங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஆனால் வந்து இந்த கோல்டில் என்ன இப்போ வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா எங்கள் பிஓஐ ஃபெயில்டு. மார்க்கெட் அல்டிமேட்டாக அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி தான் கீழே வந்துருந்தா. ஃபைனலாக இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணால் அதே மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் அப்போ மூவ் ஆகிருக்கு.
ஸோ வந்து 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இண்டிவிஜுவல்ட்டுக்கு அடுத்து இருக்கிற பிஓல இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ, ஸோ எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டிபி கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ, எக்ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற ஆர்டர் பிளாக் மார்க்கெட் ஃபெயில் பண்ணிடுச்சு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட அல்டிமேட் கோல் வந்து மார்க்கெட் வந்து அல்டிமேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா வந்து இப்போதைக்கு இருக்கிற 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால மார்க்கெட்டுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? டிசிஷனல் ஃப்ளோ, டிசிஷனல் ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் வந்து கோல்டு 2051 245 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஆயிடுச்சுனாலும் அல்டிமேட்டா மேல அவருக்கு ஒரு ஷார்ட் பொசிஷன் தேவை. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு வந்து இந்த ஏரியாவெல்லாம் பிரேக் பண்றதுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஏரியாவை. சரிங்களா? மற்ற சினாரியோ எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் என்னோட வியூ படி இந்த ஏரியாவை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் மேபி 15 மினிட்ஸ்ல இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அல்டிமேட்டா கீழே தான் விழும். இதை ஏன் இவ்வளோ கேரண்டியா நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் திருப்பி அப்படின்னும் போது இந்த ஏரியாவில் நீங்க பார்த்த வரைக்கும் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பிஓஐ டேவோட பிஓஐ டேப் பண்ணி தான் மேலே போகுது. ஸோ மேலே போகும்போது அல்டிமேட்டாக இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை தான் இவன் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்துருவான் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்றத நான் வந்து அவ்வளோ எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறேன் அப்படின்றது ரீசன் உங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் நான் சொல்றேன். ரீசன் என்ன? வெரி சிம்பிள். மார்க்கெட் இங்க இருக்கிற ஹைல இருக்கிற மொத்த லிக்விடிட்டியை இவன் தான் எடுத்தான். இவன் தான் வச்சிருக்கான். சரிங்களா? இதை எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு எஸ்சிஓபி கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த எஸ்சிஓபிக்குள்ள தான் மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணுது. அந்த ஒரே ஒரு ரீசனை வச்சு தான் மார்க்கெட் வந்து கீழே விடும் அப்படின்றது சொல்றேன். ஸோ ரொம்ப மேஜர் டைம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இப்போ வீக்லிலையுமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா வீக்லியில மார்க்கெட் அப்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா மார்க்கெட் வீக்லியோட இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்பதான் மேல மூவ் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட் இனிமே கீழ வரணும். கரெக்ட்டுங்களா? இங்க கீழ வந்து இத எடுத்துட்டா என்ன பண்ணலாம்? இந்த ஓபி இருக்குல்ல, இந்த ஓபில இருந்து மார்க்கெட் மேல மூவ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? பட் அது மிஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த ஓபி. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் அல்டிமேட்டா வந்து இங்க வரைக்கும் வரணும் அப்படின்னா 1800 கிட்ட வரணும். சரிங்களா? அது வர்றதுக்கு தான் நான் சொல்றேன். சரிங்களா? அதெல்லாம்